ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்த விஞ்ஞானம். இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உணர்வோம். ஜீவன் முக்தின்னா என்ன? அந்த வார்த்தையை ஆழ்ந்து உணர்ந்து கொள்வோம். ஜீவன் முக்தி வாழும் பொழுதே, ஜீவிதத்தில் இருக்கும் பொழுதே உங்களுடைய எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த ஸ்தூல சரீரம் இயங்கும் பொழுதே முக்தியின் எல்லா விதமான பரிமாணங்களையும், முக்தத்தன்மையின் எல்லா விதமான பரிமாணங்களையும், ஆனந்தம், தெளிவு, ஞானம், சக்தி, புத்தி, யுக்தி, பக்தி, எல்லா ஜீவன் முக்த பரிமாணங்களையும் இந்த உடலில் வாழும் பொழுதே அனுபவித்து வெளிப்படுத்துவதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். எப்போவோ இறந்த பிறகு, இல்லை வேற உடம்புல
வேறதோ ஒரு லோகத்தில் இந்த சத்தியங்களை, இந்த பரிமாணங்களை வாழ்வதோ அல்லது வெளிப்படுத்துவதையோ நான் ஜீவன் முக்தின்னு சொல்லலை. இந்த உடலில் வாழும் பொழுது, நீங்கள் இப்பொழுது உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற எலும்பாலும் தசையாலும் ஆன இந்த உடலில் வாழும் பொழுதே இந்த மிக உயர்ந்த ஞான கூற்றின் வெளிப்பாட்டை, மிக உயர்ந்த வாழ்க்கையின் ஜீவன் முக்த பரிமாணத்தை, முக்தியின் பரிமாணங்களையும் பல்வேறு கூறுகளையும் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. இந்த உடலில் வாழும் பொழுதே இந்த மிக உயர்ந்த ஞான கூறுகளை வாழ்வது, வெளிப்படுத்துவது. இறந்த பிறகு எங்கேயோ நாம் போவோம், அங்கே எல்லாமே சொர்க்கம் மாதிரி இருக்கும், பலாயிரக்கணக்கான வாழ்க்கையை ரசிக்கின்ற மயக்குகின்ற விஷயங்கள் இருக்கும். இந்த சொர்க்கம் மாதிரி, அந்த மாதிரியான எந்த சத்தியமும் ஜீவன் முக்தி அல்ல. அந்த மாதிரியான எந்த சத்தியமும் ஒரு இறுதி உண்மை அல்ல. இறந்த உடனே எங்கேயோ போவார்கள். அவர்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களுக்கு ஏற்றார் போல நல்லது வரும், கெட்டது வரும். இது சரியா தவறா அப்படின்னு இந்த கருத்தை ஆராயவும் நான் விரும்பவில்லை. ஆனால் இதை தாண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்னன்னா, வாழும் பொழுதே உடல் மூலமாக எல்லா மிக உயர்ந்த சத்தியங்களையும் நம்மால் வாழ முடியும், வெளிப்படுத்த முடியும். இதைத்தான் ஜீவன் முக்தின்னு சொல்றேன். வாழும் பொழுதே உங்கள் தசைகளும் எலும்புகளும், உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவும், உங்களை இயக்குகின்ற மனமும் வாழும் பொழுதே இந்த மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த மிகப்பெரிய சத்தியத்தை வாழ முடியும். இந்த மிகப்பெரிய சத்தியத்தை ஒளிர முடியும். இந்த மிகப்பெரிய சத்தியத்தை தன்னுடைய உணர்வெல்லாம் நிறைத்து உலகிற்கு பறைசாற்ற முடியும். நாம எல்லோருமே ஏதோ ஒரு கருத்தை உலகத்திற்கு சத்தமாக சொல்லுகின்ற பறைதான், முரசுதான். உலகத்திற்கு ஒரு கருத்தை சத்தமாக சொல்லணும்னா அந்த காலத்திலலாம் அந்த பறை, முரசு அப்படிங்கிற கருவிகளை உபயோகிப்பார்கள். அதை அடித்து சொல்வார்கள். நாம் எல்லாருமே ஒரு கருத்தை உலகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு பறை அல்லது முரசு தான். உங்கள் வாழ்க்கை முழுவதையும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பணம் நீங்கள் முரசறைந்து சொல்லுகிறீர்கள். என்பதோல் போர்த்த இந்த உடம்பு ஒரு பறை மாதிரி தான். நீங்கள் எதை வாழ்க்கை என்று வாழுகிறீர்களோ அதை பறையறைந்து சொல்லுகிறீர்கள். சில பேர் பலம், பதவி அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தீர்களானால் இந்த பலம், பதவி அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு முரசறைந்து சொல்லுகிறீர்கள். வெகு சில பேர்தான் ஜீவன் முக்த தன்மை, வாழ்க்கையின் மிக உயர்ந்த பரிமாணங்களான சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் வாழ்வதற்கான மிக உயர்ந்த வாழ்க்கை முறை என்பதையும் இந்த மிக உயர்ந்த சத்தியங்களையும் பறையறைந்து சொல்லுகின்ற உடலாக மாறுகிறார்கள். நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்த முரசுகளாக மாறுங்கள். இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்கள் உடலின் ஒவ்வொரு அசைவும் வெளிப்படுத்தட்டும். இந்த சத்தியங்களை உங்களின் ஒவ்வொரு நினைவும் நிலைப்படுத்தட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறட்டும். இந்த ஜீவன் முக்த தன்மை உலகத்திற்கெல்லாம் சொல்லப்படும் முரசாக உங்கள் உடல் மாறும் பொழுது நீங்கள் ஜீவன் முக்தர்கள்.
தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. உங்களுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு உணர்வும் சக்தியையும் புத்தியையும் யுக்தியையும் பக்தியையும் வெளிப்படுத்தட்டும். இந்த குணங்களை உணர்வுகளை ஒளிரச் செய்யட்டும். இந்த குணங்களை உணர்வுகளை வெளிப்படுத்தும் புல்லாங்குழலாக மாறட்டும். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்கள். இந்த ஜீவன் முக்தியின் பல்வேறு ஆழமான முக்கியமான பரிமாணங்களை உணர்ந்து கொள்வோம். இந்த பரிமாணங்களை உணர்ந்தோமானால் மட்டும்தான் அவை நமக்குள் பரிணமிக்க முடியும். பரிமாணங்கள், ஜீவன் முக்தியின் பல்வேறு பரிமாணங்கள் நம்முடைய பல்வேறு பரிணாமங்களாக மாறுவதுதான் இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தின் சாரம். ஜீவன் முக்தியின் பரிமாணங்களை எவ்வாறு நம் பரிணாமங்களாக மாற்றிக்கொள்வது? சக்தி ஜீவன் முக்தியின் முதல் பரிமாணம். மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தி. நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்மாலே மாற்ற முடியும். ஆனால் சோம்பல்தனம், தெளிவான சிந்தனையின்மை, மந்தத்தன்மை, முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலை, உற்சாகமில்லாத தன்மை போன்ற காரணங்களாலே மாற்றாமலேயே காலந்தள்ளிக்கொண்டே செல்வது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மாற்றாமலேயே காலந்தள்ளிக்கொண்டே செல்வது. பல உதாரணங்கள் சொல்ல முடியும். சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், இல்லை மது அருந்துகிற பழக்கம், இல்லை சிறு காரணங்களுக்காகவே வெடித்து சிதறுகின்ற வேகம், இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளிலே வாழ்க்கையையே உழற்றி கொண்டிருப்பார்கள். ரொம்ப சின்ன பிரச்சனைகளாக இருக்கும். அதை மாற்றணும், தீர்க்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறது அதை பண்ணுறது என்னென்னவோ பிளான் பண்ணுவாங்க. ஆழ்ந்து பார்த்தோமானால் எந்த விதமான செயலும் செய்யாமல், எந்த விதமான ஆக்ஷனாகவும் மாறாமல் வெறுமனே மேம்போக்காக இதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ எப்படி ஒரு செய்தி மனசுக்குள்ளே வந்து அதோட மறைஞ்சு போயிடுதோ, உங்களுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகாமல், அந்த மாதிரி ஒரு மேம்போக்கான செய்தியை போல வாழ்க்கையையும் படிப்பவர்கள் ஆழ்ந்த ஒரு தேடுதலோடு, மாற்ற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு தெளிவாக இறங்குவதில்லை. இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்முடைய மக்கள் எதுவுமே செய்யாமல் சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறதே ஆன்மீகங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வர துவங்கி விட்டார்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க.
எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே கடவுள் கொடுத்தது, கடவுள் நினைச்சாதான் நடக்கும். ரொம்ப தன்னைத்தானே சீரழித்துக் கொள்ளுகின்ற கருத்துக்களை ஆன்மீகம்னு நாம நினைத்து வாழ துவங்கிவிட்டோம். இதைத்தான் பந்த வைராக்கியம்னு சொல்றேன். நம்மை நாமே பந்தத்திற்குள் மேலும் மேலும் சிக்க வைத்துக் கொள்ளுகின்ற வைராக்கியம், பந்தத்திற்குள் மேலும் மேலும் சிக்குகின்ற கருத்துக்கள். வேற ஒண்ணுமே தேவையில்லை. மனதளவிலே இந்த மாதிரி உங்களை பந்தப்படுத்துகிற கருத்துக்களை உடைத்தாலே உங்கள் வாழ்க்கையின் ஜீவன் முக்த தன்மையில் முதல் பரிமாணம் வெளிப்பட துவங்கிவிட்டது. நீங்கள் ஜீவன் முக்த திசையிலே பரிணமிக்க துவங்கிவிட்டீர்கள். முதல் விஷயம், உங்கள் வாழ்க்கையை பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்ற கருத்துக்களை உடையுங்கள். பெரிய கொடுமை என்னன்னா, இந்த கடவுள்ன்ற அந்த கருத்தின் பெயராலே நாம பல்வேறு விதமான புரியாத, புரிந்து கொள்ள முடியாத, உபயோகமில்லாத, உபயோகத்தில் என்றைக்குமே எடுத்து வர இயலாத, இன்றைக்கு உபயோகமில்லாதது மட்டுமல்லாமல் என்றைக்குமே உபயோகத்திற்கு எடுத்து வர முடியாத கருத்துக்களின் தொகுப்பை நம்மை சுற்றி நாமே உருவாக்கி கொண்டோம். உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்வதற்காக நீங்கள் உபயோகிக்கின்ற எல்லா நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகள். நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. அந்த மூடத்தனம் இருக்கிற மனிதன்ட்ட எவ்வளோ பெரிய உயர்ந்த சத்தியத்தை சொன்னாலும் அந்த கருத்தை திரும்பவும் மூடத்தனத்துக்காக உபயோகப்படுத்திப்பான், மாத்திப்பான். ஒரு சின்ன கதை. ஒரு மனநோயாளி ஒருத்தன் தான் இறந்து விட்டதாக உறுதியாக நம்ப துவங்கி விட்டான். அவனை சரி செய்யறதுக்காக ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அந்த மருத்துவர் சொன்னார், கிடையாதுப்பா, பாரு, நீ இறந்து போயிருந்தா உன்னால் எப்படி இங்கே நடந்து வந்திருக்க முடியும்? நீ நடந்து வந்திருக்க, இதை வச்சே நீ தெரிஞ்சுக்கோ, இல்லை நீ உயிரோடு இருக்க. அவன் சொன்னான், ஓ, இப்போதான் எனக்கு ஒன்று புரியுது. மருத்துவர் சொன்னார், நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? இல்லை இல்லை, செத்த பிணங்கள் நடக்கும்னு புரியுது. அவர் கேட்குறாரு, அவர் அந்த நோயாளியுடைய கையை பிடிச்சு முறுக்கி, உனக்கு வலிக்குதா? வலிக்குதுனாலே நீ உயிரோடு இருக்குன்னு தானே அர்த்தம். பிணத்துக்கு வலிக்குமா? அவன் சொல்றான், ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, பிணத்துக்கும் வலிக்கும் போல. எந்த கருத்தை நீங்கள் சொன்னாலுமே தன்னை பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய, பந்த வைராக்கியமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இதைத்தான் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன். அவர்கள்ட்ட நீங்க என்ன உயர்ந்த வேதாந்தத்தை சொன்னாலும் எப்படியாவது அதை திரிச்சு, எப்படியாவது அதை வளைச்சு தன்னை பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய பந்த வைராக்கியமாக மாற்றிக்கொள்வார்கள். 2 பேர் உட்கார்ந்து விடிய விடிய ஹரிச்சந்திர புராணம் கேட்டார்கள். நம்மெல்லாம் கிராமங்களில் சொல்லுவோம் பாருங்க, ராமாயணம் சொல்றது, மகாபாரதம் சொல்றது, அந்த மாதிரி ஹரிச்சந்திர புராணத்தை கேட்டார்கள். காலையில் இந்த பாகவதகாரர் அவர்கள்ட்ட கேட்டார், அப்பா, விடிய விடிய கதை கேட்டீங்க, என்ன புரிஞ்சுது? ஒருத்தர் சொன்னார், செத்தாலும் சத்தியத்தையே பேச வேண்டும்னு புரிஞ்சது. இன்னொருத்தர் கேட்டார், உனக்கு என்னப்பா புரிஞ்சது? அவசரம் ஆபத்துனா மனைவியை அடக வைக்கலாம், விற்கலாம், தப்பு இல்லைன்னு புரிஞ்சது. எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் தன்னை பந்தப்படுத்தி கொள்ளுகின்ற பந்த வைராக்கிய கதையாக, கருத்தாக மாற்றிக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கம். இந்த பந்த வைராக்கியம் என்கின்ற அடித்தளத்தில் இருந்துதான் வெளிப்படுகின்றது. சக்தி அப்படின்னா என்னன்னா, இந்த பந்த வைராக்கிய கருத்துக்களை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையின் தெளிவை வாழ்வது. நம்ம எல்லாருமே இந்த பெரிய பந்த வைராக்கியத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நான் அப்படின்ற நம்முடைய உணர்வை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்து, இந்த பிரபஞ்சமாகிய உலகத்தை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்து, இந்த இரண்டிற்கும் ஆதாரமாகின்ற கடவுள் என்கின்ற சக்தியை பற்றி நாம் வைத்திருக்கின்ற கருத்து, இந்த கருத்துக்கள் எல்லாமே பந்த வைராக்கியமாக இருக்குமானால் அது மூட நம்பிக்கை. அப்படி இல்லாம முக்த வைராக்கியமாக இருக்குமானால் அது நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. பந்த வைராக்கியம் தன்னைத்தானே குறுக்கிக் கொண்டே செல்லுகின்ற வார்த்தைகள். சில நேரத்தில் கடவுள் பேரால கூட பலவிதமான
தன்னைத்தானே பந்தப்படுத்திக் கொள்ளுகின்ற கருத்துக்களை நாம் வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி தன்னை பற்றிய கருத்தையும் பந்தப்படுத்திக் கொள்ளுகின்ற கருத்துக்களையே வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி உலகத்தை பற்றிய கருத்துக்களையும், உலகத்தை பற்றி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் மிக மிக வாழ்க்கைக்கு முக்கியமானவை. சில நேரத்தில் உலகத்தை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு கருத்துக்களை உங்களுக்குள்ள ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன நடந்தாலும் அந்த கோணத்திலேயே பார்க்கிறது. பாரு, நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாருமே ஏமாத்துறவங்க. பார், இதே மாதிரியான கருத்துக்களை வைத்திருந்தா இதே மாதிரியான செய்திகளைத்தான் நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான செய்திகளையே உள்வாங்கி அந்த மாதிரியான மன அமைப்பையே உருவாக்குவீர்கள். சில நேரத்தை நான் பார்த்துருக்கேன், ஆயிரக்கணக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும், அது செய்தியாக மாறவே மாறாது. காரணம் என்னன்னா, அது யாருக்கும் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அட நல்ல விஷயம் விடப்பா, அதில் போய் நான் அதெல்லாம் யூஷுவல் தானே. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன கெட்ட விஷயம் போதும், என்ன நடக்கும்? மிகப்பெரிய செய்தியாக மாறும். காரணம் என்னன்னா, இந்த கெட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கான விருப்பம் பல பேரிடமும் இருக்கு. தெரிந்து கொள்வதற்கான விருப்பம் பல பேர்கிட்ட இருக்கும் பொழுது அதை சொல்றதுக்கான நிறுவனங்களும் பலது இருக்க ஆரம்பிச்சிருது. ஜீவன் முக்தியை இப்போ 2 கோணத்திலிருந்து பார்த்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எப்பவுமே மற்றவர்கள் மூலமாகத்தான் நம்மை மதிப்பிடுகிறோம். இந்த ஜீவன் முக்த கருத்துக்களை, சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர், ஆஹா உண்மையிலேயே இவர் மாறிட்டாருப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்கள் ஆழமாக நிரந்தரமாக பதிந்து விடுகின்றது. பயோ மெமரியா பதிஞ்சிருது. ஆழமா பயோ மெமரியா பதிஞ்சிருது. உங்களை சுற்றி வெளிப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வினாடியும் ஜீவன் முக்த தன்மையை ஆழ்ந்து வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு நடவடிக்கையிலும், ஒரு செயலிலும், ஒவ்வொரு மூச்சிலும் இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய பயோ மெமரிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இந்த தேவ அசுர போராட்டம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கின்ற உங்களை பந்தப்படுத்துகின்ற நினைவுகளுக்கு தான் பயோ மெமரி தான் அசுரர்கள். இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள், நீங்கள் உடலிலே பாய்ச்சுகின்ற ஜீவன் முக்த சத்தியங்கள் தான் தேவர்கள். அங்க வருகின்ற இறைவனுடைய உதவி, ஈசனுடைய உதவிதான் குருவினுடைய சாநித்தியம். குருவின் சாநித்தியம் வரும் பொழுது தேவர்கள் தானாகவே ஜெயிக்கிறார்கள், அசுரர்கள் அழிகின்றார்கள், அசுரத்தன்மை அழிகின்றது. நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள் என்று மிக தெளிவாக உணருங்கள். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள் அந்த ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்த துவங்குங்கள். என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு எவ்வளோ காமம், கோபம், குரோதம், மோகம், துக்கம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. நான் போய் எப்படி ஜீவன் முக்தனா இருக்க முடியும்? ஈசன் சுடலை பொடிபூசி சுடலையாடும் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் அவனுடைய ஸ்மசானத்திலே செய்கின்ற ஆனந்த தாண்டவம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு சத்தியம் புரியும். அவர் ஒன்றும் இல்லை, இந்த கபாலத்தெல்லாம் பெருக்கி வாரி போட்டு, இந்த எலும்புங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, இந்த தரையெல்லாம் சரி பண்ணி, இங்கே ஒரு அழகான மொசைக் ஃப்ளோர் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பேன் அப்படின்றாரா? அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி ஆடினா அது ரம்பை மேனகை ஊர்வசி. அவர் அப்படிலாம் பிளான் பண்றதில்லை. ஒரு பக்கம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நாயும் நரியும் ஊளையிட, கபாலங்களும் எலும்புகளும் இறைந்து கிடக்க, இருந்த இடத்திலேயே இருக்கின்றபடியே ஆனந்தத்தோடு ஆனந்த தாண்டவம் விடுகின்றார். அதே மாதிரி தான் உங்க உணர்வுக்குள்ள இருக்கிறதும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காமம், கோபம், குரோதம், பயம், துக்கம் எல்லாமே சிலதெல்லாம் பாதி எரிஞ்சு எரியாம இருக்கிற பிணம், சிலதெல்லாம் எரிஞ்சு முடிச்ச பிணம், சிலதெல்லாம் இன்னும் எரிக்கவே ஆரம்பிக்காம எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிற பிணம். அது எல்லாம் இருக்கட்டும். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் இதை தாண்டி கால பைரவனாக, ஆனந்த ஈஸ்வரனாக, ஈசனாக மாறுங்கள். இதை தாண்டி ருத்ரனாக மாறுங்கள். இவைகளெல்லாம் கிடந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாத ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள். அதுதான் ஜீவன் முக்தி.
உலகத்தை பற்றி பந்தப்படுத்துகிற கருத்துக்களை நாம் வைத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை வச்சு நாம் வாழறதால மற்றவர்களை நாம் பந்தப்படுத்தி கொண்டிருப்பது. இந்த உலகத்தை பந்தப்படுத்துகிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாழ்பவன் தன்னை சுதந்திரமாக வாழ்பவனாக நினைத்தாலும் அவன் பந்தத்திலே வாழ்கின்றவன். உலகத்தை பற்றிய தெளிவான சுதந்திர கருத்துக்களை வைத்து வாழ்பவன் ஒரு பந்தத்திலே இருப்பதாக நினைத்தாலும் அவன் சுதந்திரவான். சாமி எப்பவுமே சொல்வேன், மிகச்சிறந்த சுதந்திரத்தை கொடுக்கின்ற தலைவனுக்கு அடிமையாக இருப்பது மிக மோசமான சுதந்திரவானாக இருப்பதை விட மிக உயர்ந்தது. தானே சுதந்திரம்னு எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி வாழறதை விட மிக உயர்ந்த சுதந்திரத்தை அளிக்கின்ற தலைவனுக்கு அடிமையாக இருப்பது நல்லது. காரணம் என்ன, அந்த சுதந்திரத்தை பற்றிய தெளிவை இந்த தலைவன் உங்களுக்குள்ளே பாய்ச்சி விடுவான். அப்போ நேச்சுரலாக என்னவோ உங்களுக்குள்ள சுதந்திரம் மலர்ந்து விடும். அதனால் அதை வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அடிமை மாதிரி இருக்கு தெரியுமே தவிர அடிமைத்தனம் கிடையாது. சுதந்திரத்தை உங்களுக்குள் பாய்ச்சுகின்ற குருவோடு இணைந்து வாழ்வது. சில நேரத்தில் இந்த மக்கள் அப்படி தான் நினைக்கிறது உண்டு. ஏன் மக்கள் ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு ஒரு குருவுக்கு அடிமையாக இருக்கிறது? ஒன்றும் வேண்டாம். சுதந்திரத்தை உங்களுக்கு அளிக்கின்ற குருவுக்கு அடிமையாக இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே அடிமைத்தனத்தை உருவாக்குகின்ற அந்த கருத்துக்களுக்கு அடிமையாக வாழ போறீங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர்கிட்ட போனால்தான் என்ன ஆகும், அந்த சுதந்திரத்தை அளிக்கின்ற கருத்துக்களை உங்களுக்கு அளித்து உங்களை அடிமைத்தன்மையிலிருந்து மீட்டு நேச்சுரலாக சுதந்திரத்துக்கு உங்களை அழைத்து செல்வார். இயற்கையிலேயே தன் சுதந்திரத்தை மதிக்கின்ற ஒரு மனிதனாலே மற்றவர்களை அடிமைத்தனமாக வச்சிருக்க முடியாது. ஒரு ஞானகுரு இயற்கையில் தன் சுதந்திரத்தை மதிக்கின்ற மனிதன். அவர் எப்படி இன்னொருத்தர் அடிமையாக வச்சிருக்க முடியும்? முடியவே முடியாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற மக்களுக்கு அடிமைத்தனமாக தோணலாம். நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் உலகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பந்தத்தை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை ஆழ்ந்து முடிந்து 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 உருவாக்கி இருக்கின்ற மன அமைப்பு தான் துக்கம். இந்த மன அமைப்பிலை இருந்து வெளிப்படுவது, இந்த மன அமைப்பை உடைத்து இதிலிருந்து வெளிப்படுவது தான் சக்தி. மாற்றக்கூடியதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தி. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களால் மாற்ற முடியும்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உங்களுடைய அவேர்னஸுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த சக்தி மலரத் துவங்கும். ஜீவன் முக்தியின் முதல் பரிமாணம் மலரத் துவங்கும். அவேர்னஸுக்கு வந்தாலே முதல் பரிமாணம் மலரத் துவங்கிவிடும். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. இதெல்லாம் உங்களால மாற்ற முடியும்ன்றத உட்கார்ந்து ஆழ்ந்து தியானம் செய்தாலே போதுமானது. தானாவே அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே மாறத் துவங்கிவிடும். நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட போதுமானது, அவை மாறத் துவங்கிவிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நினைச்சு பார்த்தா எப்படி சாமி மாறும்னு நினைக்கலாம். நீங்க பல ஆண்டுகளாக கடந்த காலத்திலே நீங்கள் நினைத்த நினைவுகளின் தொகுப்பு தான் உங்களுடைய இப்ப நிகழ்கால வாழ்க்கை. அப்ப இந்த நிகழ்காலத்திலே நீங்கள் உருவாக்குகின்ற நினைவுகள் தான் உங்களுடைய எதிர்காலமாக மாறும். நீங்கள் கண்ட கனவுகள் தான் இன்று உங்கள் நனவு. அப்ப இப்பொழுது காணப்போகின்ற கனவுகள் தான் உங்களுடைய எதிர்கால நனவு. மிக தெளிவாக உங்களால் எதையெல்லாம் மாற்ற முடியும் என்றும் அவைகளை எப்படி மாற்ற வேண்டும் என்றும் கனவு கண்டால் கூட போதுமானது. ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக கனவு கண்டால் கூட போதுமானது. ஆழ்ந்த சிந்தனை மூலமாக நினைச்சா அது கனவுன்னு சொல்ல முடியாது, தியானம்னு தான் சொல்லணும். நினைத்தால் கூட போதுமானது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. கனவை நீங்கள் காணவில்லை, கனவுகள் உங்களை கண்டு கொண்டிருக்கின்றது. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். தராசு மாதிரி
உங்களுடைய கனவுகளும் நீங்களும் 2 பக்கம் இருக்கீங்க. உங்களுடைய கனவுகளோட வெயிட் அதிகமாக அதிகமாக அந்த தட்டு தாழ்ந்து இது மேல் உயர்ந்து விடும். எந்த பக்கம் அதிகமாகுதோ அது உயர்ந்து விடும். இப்போ நீங்கள் எதை வச்சிருக்கீங்களோ அது அதிகமாகவும் உயரமாகவும் இருக்கிறது காரணம் என்னன்னா, கனவுகள் குறைவா இருக்கிறது. அதனுடைய பக்கம் சேர சேர அதனுடைய பக்கத்தை மாற்றுவீர்களானால், உங்களை பற்றிய தெளிவான கனவுகளை உருவாக்குவீர்களானால், அந்த பக்கம் நிறையும் மலரும். நீங்கள் கனவுகளை காணவில்லை, கனவுகள் உங்களை கண்டு கொண்டிருக்கின்றன என்ற உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள். மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றுகின்ற தெளிவையும் உணர்வையும் அவேர்னஸையும் உங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வர்றது தான் சக்தின்னு சொல்றேன். இப்போ மாற்ற வேண்டியதை மாற்றணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மரணமே இல்லாத வாழ்க்கை வாழணும், முதுமையே இல்லாத வாழ்க்கை வாழணும். நம்ம பெரிய பிரச்சனையே என்னன்னா, எக்ஸ்ட்ரீமுக்கு போக முயற்சி பண்றது. போக முடியலன்னு என்ன சொல்றது, நான் அப்பவே சொன்னேன்ல அதான் நடக்காது அப்படின்னு. முதுமையை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்றது, அது முடியல அப்படின்ன உடனே நம்முடைய காஃப் கோல்டை கூட சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துடுறது. நான் தான் சொன்னேன்ல நம்மளால எதையும் மாற்ற முடியாது. கேட்டியா? இப்போ காஃபுக்கு மருந்து சாப்பிடாத, இருமலுக்கும் மருந்து சாப்பிடாத, நம்மளால மாற்ற முடியாது, விட்டுரு. கிடையாது. எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை மாற்ற முயற்சி பண்றது, இல்லைன்னா எதையுமே மாற்ற முடியாதுன்னு நினைச்சிடுறது. இதுதான் பந்த மனப்பான்மை. எக்ஸ்ட்ரீம்ஸை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உங்களால் மாற்றக்கூடியவைகளை உடனடியாக படிப்படியாக மாற்றுங்கள். உங்களால் இயலுகின்ற விஷயங்களை மாற்ற துவங்குங்கள். சக்தி. மாற்றவே முடியாத இந்த எக்ஸ்ட்ரீம் விஷயங்களை ஆழ்ந்து இனிமையாக ஏற்றுக்கொள்வது தான் புத்தி. ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஜீவன் முக்தியினுடைய பல்வேறு பரிமாணங்களை புது கோணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மாற்றவே முடியாத விஷயங்கள் சிலது இருக்கு. மரணம், ஓல்டேஜ், நம்முடைய வாழ்க்கையின் போக்கினாலேயே இயற்கையினாலேயே அது நடந்தாக வேண்டும். அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் புத்தி. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இனிமையாக அவைகளை ஏற்றுக்கொள்வது, இதுதான் வாழ்க்கையின் போக்கு. ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு புத்தி. இப்போ மாற்ற முடியாதவைகளோடு சண்டையிடுவதனால அவைகளை மாற்றிவிட முடியாது. ஆனால் எதையுமே மாற்ற முடியாதுங்கிற ஒரு மன அழுத்தமும் டிப்ரெஷனும் நமக்கு வந்துடும். அதுதான் பிரச்சனை. அந்த மன அமைப்பிற்குள் விழாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். மாற்றக்கூடிய பலதை மாற்றாம இருக்கிறது, மாற்ற முடியாத பலதோட முட்டி மோதிட்டு இருக்கிறது. சக்தி முழுக்கவும் மாற்ற முடியாத விஷயங்களோட முட்டி மோதுறதுக்கே செலவாயிடுறதுனால மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட மாற்றாமலேயே தன்னம்பிக்கை இல்லாமல் விழுந்து கிடப்பது. மாற்றக்கூடியவைகளை மாற்றும் சக்தி, மாற்ற இயலாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி எனக்கு தெரியல, நான் என் வாழ்க்கையில் இப்போ சக்தியை நிறைய உபயோகம் பண்ணணுமா புத்தியை நிறைய உபயோகம் பண்ணணுமா? ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. ஆழமான ஒரு தியான ரகசியம், தியான சத்தியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ மாற்றிக்கிட்டே போகிற சக்தியை உபயோகம் பண்ணணுமா இல்லை ஏற்றுக்கிட்டே போகிற புத்தியை உபயோகம் பண்ணணுமா? இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விடியற்காலை நேரங்களிலே தூக்கம் கலைஞ்சி நனவுக்கு வந்த உடனே இந்த நனவு இனிமையாக தெரிந்து கனவு ரொம்ப ஹெவியான, அந்த தூக்க நிலை ரொம்ப ஹெவியான ஒரு சஃபகேஷனா துக்கமாக ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஹெவியாக இருந்து இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக, அப்பா முழிச்சுக்கிட்டோம் பரவாயில்லப்பா, இது அந்த நைட் மேர்னு சொல்லுவோம். தூக்கம் நைட் மேரிஷாகவும் விழிப்பு நிலை சுகமாகவும் இனிமையாகவும் இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஜாஸ்தி உபயோகம் பண்ண வேண்டியது சக்தி. உங்களுடைய மாற்றக்கூடிய பல சக்திகள் இயங்காமல் புதைந்து கிடக்கின்றன. அப்போ நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றலாம். பல விஷயம் மாற்றக்கூடியவைகளை மாற்றாமல் சோம்பல்தனமாக பந்தத்தன்மையிலே இருக்கிறீர்கள். சில பேருக்கு அப்படி இல்லாமல் விழிச்ச உடனே இந்த நனவு நிலை பெரிய ப்ரெஷராக இருக்கும். தூக்கம் ரொம்ப இனிமையாகவும் சுகமானதாகவும் பெரிய ஓய்வாகவும் இருக்கும். ஐயோ இன்னொரு நாள் வந்துருச்சா, ஏண்டா விழிச்சோம். இந்த நனவு நிலை மிகப்பெரிய ப்ரெஷராகவும்
வேதனையாகவும் துக்கமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ இப்போ உங்களுக்கு தேவை சக்தி இல்லை, புத்தி. நீங்கள் ரொம்ப அளவுக்கு மீறி மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முயற்சி செய்து மலையோடு மல்லுக்கட்டி மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். தலையை முட்டிட்டு இருக்கீங்க. தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துவங்குங்கள். ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியை உருவாக்குங்கள். இது ஒரு ஆழமான ஒரு நுட்பம். நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு இப்போ உடனடி தேவை சக்தியா புத்தியான்? ஒரு சக்தி நிலையில் ஆகட்டும் புத்தி நிலையில் ஆகட்டும், இந்த கருத்துக்களை அப்ளை பண்ணி பார்த்து வாழ ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறந்துடும். எங்க சக்தியை உபயோகம் பண்றது, எங்க புத்தியை உபயோகம் பண்றது, அது பேர் தான் யுக்தி. தானாகவே மலர்ந்து விடும். ஆரம்பிக்கும் பொழுதுதான் கேள்வி கேட்கணும், நான் சக்தியை உபயோகம் பண்ணணுமா புத்தியை உபயோகம் பண்ணணுமான்னு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை உபயோகம் பண்ணா கூட ஒரு சில நிகழ்ச்சிகளில் உபயோகம் பண்ணி சிலதில் ஜெயிப்பீங்க, சிலதில் தோப்பீங்க. ரெண்டுமே தவறில்லை. இப்போ சக்தியை உபயோகம் பண்ணி சிலதில் ஜெயிச்சு சிலதில் தோத்து, புத்தியை உபயோகம் பண்ணி சிலதை ஏற்றுக்கிட்டு சிலதை ஏற்றுக்க முடியாமல் தடுமாறி, ரெண்டுமே தப்பில்லை. உபயோகம் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு யுக்தி. அந்த யுக்திக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று என்னன்னா, எவ்வளவுதான் மாற்றிக்கொண்டே இருந்தாலும் இந்த பிரபஞ்சமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு கனவுதான் அப்படின்னு புரிய வைக்கிற தெளிவு. நீங்க மாத்தினாலும் ஏத்துக்கிட்டாலும் வெளியில நடக்கிற உலகமாகட்டும் உள்ள நடக்கிற உலகமாகட்டும் 2 உலகமுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கனவு அப்படிங்கிற தெளிவு நமக்குள் மலர துவங்கும். அந்த தெளிவு தான் யுக்தி. அந்த தெளிவு வந்தா என்ன ஆகணும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சமே கனவுங்கிற தெளிவு உங்களுக்குள்ள வந்ததுன்னா சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. உண்மையில சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. பந்த வைராக்கியம் உருவாகும் நினைக்காதீங்க. பிரபஞ்சமே ஒரு பெரிய கனவுதான் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள் வருமானால், உங்களுக்குள்ள இந்த யுக்தி மலருமானால் யுக்த வைராக்கியம் மலரும். என்ன நடக்கும்னா, நீங்களும் இந்த உலகத்திற்கு உபயோகமாக இருப்பீர்கள், இந்த உலகத்தையும் உங்களுக்கு உபயோகமாக மாற்றிக்கொள்வீர்கள். உண்மையில இந்த பிரபஞ்சமே கனவுதான்னு தெளிவு வரும்போது என்ன ஆகும்னா, ஆட இதுக்காகவாப்பா இப்போ நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஆழமான அமைதியும் தெளிவும் உங்களுக்கு வரும். வந்ததுன்னா சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்தை உபயோகமாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக பட்டுட்டு இருந்த கஷ்டங்களும் இல்லாமல் போய், கஷ்டம் இல்லாமலே இந்த உலகத்தை உங்களுக்கு உபயோகமாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த உலகம் உங்களுக்கு உபயோகமாக மாற்றிக்கிறதுக்கு இந்த உலகம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்ததோ அதுவும் போய் நீங்களும் இந்த உலகத்திற்கு உபயோகமாக மாறிடுவீர்கள். இப்போ இந்த 2 தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உலகத்திலேருந்து மேக்சிமம் திருடணும்னு நினைக்கிறீங்க. இந்த உலகமாக என்ன பண்ணுது, உங்ககிட்ட இருந்து மேக்சிமம் திருடி எடுத்துடணும்னு நினைக்குது. நான் இந்த கதைகளில் படித்தது உண்டு. குமரகுருபரர் 5 வயது வரை ஊமையாக இருந்தார். திருச்செந்தூர் முருகன் சந்நிதிக்கு எடுத்து செல்லப்பட்டவுடன் அங்கிருந்த ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு ஞானி குழந்தையை பார்த்து சைகை செய்ய ஆசீர்வதிக்க உடனே பாடல்களாக பொழிந்தாருன்னெல்லாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி ஒரு குழந்தை பேசாமல் இருந்தது, உடனே அழைச்சிட்டு போனாங்க, அந்த குழந்தை உடனே பாடலாக பொழிந்தது அப்படின்லாம். மிஞ்சி போனால் எச்சியாக பொழியும், அது எப்படி பாடலாக பொழிந்தது அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கே அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தி விட்டது. அமெரிக்காவில் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் சைல்டு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. சமயம் அந்த குழந்தைக்கு ஹீல் பண்ணுறதுக்காக கை வச்சோம். குழந்தை பிரபாளமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த குழந்தை சொன்ன சில கருத்துக்கள். நான் கேட்டேன், ஏன்பா பேசாமல் இருக்க, ஊமையாக இருக்க, அந்த உணர்வோடு கலந்து பேசலாமேப்பா அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லுது, இல்லை நான் எனக்கு மன வளர்ச்சியோட வாழறதுக்கு விருப்பமே இல்லை, இந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாத ஊமை குழந்தையாக வாழறதான் விரும்புகிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இது துக்கமான வாழ்க்கையாச்சப்பா, ஏன்பா இப்படி வாழணும்னு நினைக்கிற? அந்த குழந்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது, பல ஜென்மம் எடுத்து வாழ்ந்து இந்த மனித குலம் மனித சமுதாயம் என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கை முடியும் போது எனக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்தது, எங்கிட்ட இருந்து என்ன எடுத்ததுன்னு பார்த்தா எங்கிட்ட இருந்து எடுத்தது தான் ஜாஸ்தியாக இருக்குது.
கொடுத்தது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இந்த சமூகமே என்னை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறதுன்னு நான் நினைக்கிறதுனால இந்த வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு எந்த பொறுப்பும் நான் எடுக்காமல் வாழப் போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது 5 வயசு குழந்தை இந்த மாதிரி பெரிய பெரிய கருத்துக்களை சொல்வதை. மேபி 5 அல்லது 10 வயசுக்குள்ளே இருக்கும் அந்த குழந்தைக்கு. பெரிய பெரிய கருத்துக்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நாம் சமூகத்தினாலே வஞ்சிக்கப்படுவதாகவும் அளவுக்கு மீறி நம்மிடமிருந்து சமூகம் உறிஞ்சி எடுக்கிறது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், மிக அதிக அளவு சமூகத்திலேருந்து உறிஞ்சி எடுத்துடணும்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற மிகப்பெரிய போட்டி தான் நம்ம வாழ்க்கை. நாம் சமூகத்தை உறிஞ்சுவதா, சமூகம் நம்மை உறிஞ்சுவதா? இது மொத்தமுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற கனவுன்ற தெளிவு நமக்குள் வரும்பொழுது நாம் சமூகத்தை எப்படி உபயோககரமாக மாற்றிக்கொள்வது, சமூகத்திற்கு எப்படி உபயோககரமாக மாறுவது அப்படிங்கிற தெளிவு நமக்குள்ளே மலர்ந்துவிடும். இது ஜீவன் முக்தியினுடைய இன்னொரு முக்கியமான பரிமாணம். மிக அதிக அளவு சமூகத்திற்கு உபயோககரமாக இருப்பது. நாம சமூகத்துக்கு அதிக அளவு உபயோககரமாக இருந்தாலே போதுங்க, தானாகவே சமூகம் நமக்கு உபயோககரமாக இருக்கும். அதில் ஒன்றும் நாம் கவலைப்படவே வேண்டியதில்லை. நாம் சமூகத்திற்கு அளவுக்கு உபயோகமாக இருந்தோம்னாலே போதும், சமூகம் நமக்கு தானாகவே அதிக அளவு உபயோககரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சமூகத்துக்கு மிக அதிக அளவு உபயோகமாக இல்லை, சமூகம் உங்களுக்கு மிக அதிக அளவு உபயோகமாக இல்லை. அதனால தான் மரண பயம். மரண பயம் சாக போகிறத பற்றி கூட இல்லை, வாழ முடியலையே, நாம் நினச்சதெல்லாம் வாழ்ந்து முடிக்கலையேன்ற பயம்தான். பல நேரத்தில் சாக போகிறத பற்றி கூட மரண பயம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் செத்து தான் ஆகணும் ஒரு நாள்னு. அதை பற்றி கூட பிரச்சனை இல்லை, நாம் நினச்சபடி வாழ்ந்து முடிக்கலையே அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது நாம் நினச்ச அளவுக்கு சமூகத்தை நாம் யூஸ் பண்ணி முடிச்சிடல, அதுதான் பிரச்சனை. நாமும் மிக அதிக அளவிற்கு சமூகத்திற்கு கொடுத்து சமூகத்தையும் உபயோககரமாக உபயோகிப்பது எப்படின்னு தெரிஞ்சு வாழுகிறவர்கள் அக்கௌண்ட்ஸ் க்ளீனாக இருக்கும். எப்போ வேணால் புக்கை மூடி வச்சுட்டு கிளம்பலாம்பான்னு கிளம்பிடலாம். அக்கௌண்ட்ஸை க்ளீனாக வச்சுருக்கிறது. மிக அதிக அளவிற்கு நாமும் உபயோகமாய் சமூகத்தையும் நமக்கு அதிக அளவிற்கு உபயோகப்படுத்தி கொள்ளுகின்ற வாழ்க்கை யுக்தி. அதைத்தான் யுக்தின்னு சொல்கிறேன். ஒரு சிறிய தியானத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள். அடுத்த ஒரு 21 நாளுக்கு காலையிலிருந்து இரவு வரை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் உங்களுக்கு உள்ள ஓடுகின்ற விஷயமும் வெளியில் ஓடுகின்ற விஷயம், இந்த ரெண்டுமே கனவு அப்படிங்கிற ஆழ்ந்த தியானத்திலேயே இருங்கள். திரும்ப திரும்ப இது ரெண்டுமே கனவு தான் அப்படின்னு சிந்தனை பண்ணுங்க, போதும், வேற ஒன்றும் வேண்டாம். யாருக்கு தெரியும் இது கனவாக இருக்கலாம் கூடத்தான் அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க, போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அந்த சிந்தனையே உங்களுக்குள் ஆழ்ந்து ஊடுருவி யுக்தியாக மலரும். அப்போ என்ன ஆகும்னா, கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல் சமூகத்துக்கு உபயோகமாக இருப்பீங்க. நேச்சுரலாகவே சமூகம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உலகம் கனவு என்கின்ற யுக்தி பிறந்தால் யுக்த வைராக்கியம் மலரும். யுக்த வைராக்கியம்னா என்னன்னா, நாம் அதிக அளவில் உலகத்திற்கு உபயோகமாக இருந்து உலகம் அதிக அளவில் நமக்கு உபயோகமாக இருப்பது. இது தானாகவே மலர்ந்துடும். உங்களை உலகம் வஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணவே தோணாது. உலகம் உங்களை வஞ்சிக்கிற மாதிரி எப்போ தோணும்னா, நீங்கள் இதை நிஜம்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது தான். மொத்தமாக ஒரு கனவு, காலையில் வீட்டில் படுத்திருந்தா என்ன, ஆஃபீஸில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்து எதையாவது செய்ய சொல்லிட்டு வந்தா என்ன, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கேயும் பெரும்பாலும் நேரம் படுத்து தான் இருக்கோம். உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று. ரொம்ப லைட்டாக உங்களுடைய வாழ்க்கையின் சிக்கலான சூழல்களை, தருணங்களை ரொம்ப லைட்டாக இனிமையாக வாழறதுக்கான உணர்வை இந்த உலகமே கனவுதான் அப்படிங்கிற யுக்தி அளித்து விடும். அப்போ என்ன ஆகும், உலகம் உங்களை வஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. ரொம்ப இனிமையாக உலகத்தோடு இணைந்து வாழ்வீர்கள். உலகம் உங்களை வஞ்சிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உலகத்திற்கு அதிக அளவு உபயோகமாக இருப்பீர்கள். உலகம் உங்களை வஞ்சிக்கலை அப்படிங்கிற உணர்வோடு உலகத்துக்கு நீங்கள் உபயோகமாக இருந்தால், நீங்கள் பணம் வாங்கிட்டு வேலை பண்ணாலும் நீங்கள் செய்கிறது சேவை.
உலகம் உங்களை வஞ்சிக்கிறதா நினைச்சிட்டு நீங்க பணமே வாங்காம சேவை பண்றதா நினைச்சு பண்ணிட்டு இருந்தாலும் அது வேலை. வேலைக்கும் சேவைக்கும் இதுதான் வித்தியாசம். உலகம் உங்களை வஞ்சிக்குதுன்னு நினைச்சு நீங்க வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பணமே வாங்காம நீங்க எங்கேயாவது ஒரு சமூக சேவை இயக்கத்துல போய் நின்று சேவை பண்ணா கூட அந்த இடத்துல பணம் வாங்கலைனாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்க பண்ற அந்த அகங்கார கூத்து அந்த நிறுவனத்தையே கட்டுப்பாட்டுக்கு எடுத்து வர முயற்சி பண்றது. அது சேவை அல்ல, வேலைதான். உலகம் உங்களை வஞ்சிக்கல அப்படிங்கிற தெளிவோட நீங்க சம்பளம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சா கூட அது சேவை. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல அதிக அளவு உபயோகமாவீர்கள், உலகத்திற்கு உபயோகமாகிட்டே இருப்பீர்கள். எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் இந்த யுக்த தன்மையோடு வாழுங்கள், யுக்த வைராக்கியத்தோடு வாழுங்கள். யுக்த வைராக்கியத்தோடு வாழ்ந்தீங்கன்னா நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், லாயராக இருந்தாலும், ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தினாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், சமூக அந்தஸ்திலே சமூக பதவிகளில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் யுக்த வைராக்கியத்தோடு வாழ்வீர்களானால் நீங்கள் என்ன செய்தாலும் அது சேவையாக மாறும், சேவையாகவே நடக்கும். ஏன்னா உலகம் உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, ஏமாற்றுதுன்னு உங்களுக்கு எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாத பொழுதே நீங்கள் உலகம் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவுக்கு உலகத்திற்கு உபயோகமாக இருப்பீர்கள். நான்காவது முக்கியமான பரிமாணம், முதல் பரிமாணம் சக்தி, இரண்டாவது புத்தி, மூன்றாவது யுக்தி, நான்காவது மிக முக்கியமான பரிமாணம் பக்தி. எந்த விஷயத்தையும் தன்னுடைய மூட மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்ப்பது, அதனால் ஏற்படுகின்ற உணர்வோடு வாழ்வது, இதைத்தான் பக்தின்னு சொல்றேன். ஆழமா புரிஞ்சுக்கணும். விதர்க்கம், தன்னுடைய மூட மந்தத்தன்மையான மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நபரை பார்த்தால் கூட உங்களுக்குள் ஆழ்ந்த விதர்க்கம் ஏற்படும். உங்க உணர்வு மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கோ அதே ஈர்ப்பும் அன்பும் உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஏற்படும். அதுதான் விதர்க்கம்னு சொல்றேன். விதர்க்கம்னா என்னன்னா, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும், நம்மளை சுத்தி ஒரு பெரிய மனித குலம் இருந்தாலும், அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம ஏதோ ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரியே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கும். பார்த்தீங்களா? சில பேர் இங்க இதில் வந்து கேட்கறது உண்டு, சாமி இந்த 2012 உலகம் அழிஞ்சு போயிடுவாமே, நானும் செத்து போயிடுவேனா சாமி, நான் என்ன சாமி பண்ணுவேன்? எந்த அளவுக்கு ஒரு தனித்தீவான எண்ணம் பாருங்க. உலகமே அழியும் பொழுது போனாத்தான் என்ன விடம்பா, இல்லை இல்லை உலகம் அழிஞ்சாலும் நான் எப்படியாவது தப்பிக்க வழி இருக்கா சாமி? இல்லை, ஆக்சுவலாக உலகமே அழியும் போது நீங்கள் தப்பிக்கிறது தான் பெரிய பனிஷ்மெண்ட்டுன்னு புரிய மாட்டேங்குது. தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவீங்க? கவலைப்படாதீங்க, நான் அழிய போகிறதில்ல, அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், உலகம் அழிஞ்சு போயிடும் சொல்கிற மனிதர்கள்லாம் செத்து போயிடுறார்கள். இல்லை, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நாளாக, 2000 உலகம் அழி, 2000 டப்புன்னு 2000 அவர் செத்து போயிட்டார். பாவம் அவர், நான் நினைக்கிறேன் அவருடைய உலகம் அழிஞ்சு போயிடுன்னு சொன்னார் போல இருக்கு. நாமெல்லாம் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படியோ போகட்டும், அழிய போறதில்ல, அது வேற விஷயம். தீவுத்தன்மையான எண்ண ஓட்டம், மன அமைப்பு, அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. தீவுத்தன்மையான மன அமைப்பு தான் நம்மை விதர்க்கம் இல்லாமல் குதர்க்கத்திலேயே வாழ வைப்பது. எதை பார்த்தாலும் விமர்சனம் பண்றது. ஒன்று தைரியமா சூழ்நிலை இருந்து நமக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா வாயை திறந்த விமர்சனம் பண்றது. இல்லைன்னா மனசுக்குள்ள வச்சுட்டு, என்ன நீ என்ன பெரிய ஆளா, எங்களுக்கெல்லாம் தெரியாதா? பாவம். இந்த குதர்க்க மனிதர்களை பார்த்தாலே எனக்கு கோபமெல்லாம் வர்றதில்லை, அவர்களை பார்த்தாலே ரொம்ப பரிதாபம் தான் வரும். பெரிய குதர்க்கத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா, யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணி பண்ணி தான் ஒரு துக்கத்திலே இருக்கிறோம்னு கூட தெரியாது. அதான் குதர்க்கத்தோட கொடுமை. இவ்வளோ பெரிய துக்கத்தில் நாம் மாட்டிட்டு இருக்கமேன்னு கூட தெரியாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை,
உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. பல பேர் வருவார்கள். இந்த குதர்க்கத்திலேயே மாட்டிட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்றது? வந்து அப்படியே மேலும் கீழுமா பார்க்கறது. நான் சொல்றதுப்பா, கவலைப்படாத, உனக்கு செத்தப்புறம் நரகம் வராது. ஏன்பா வந்தாலும் வித்தியாசம் தெரியாது, விடு. ஏன்னா நீ இங்கேயே ஒஸ்ட் நரகத்தை வாழ்ந்துடுற. குதர்க்கத்தை வைத்து வாழுகின்ற மனிதன் 2 பெண்டாட்டிக்காரர்கள் மாதிரி. ஒரு மனைவி வெளியில, ஒரு மனைவி உள்ள. வெளியில என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்றதுக்கு வெளியில ஒரு மனைவி, உள்ள எது வந்தாலும் அதை விமர்சனம் பண்றதுக்கு உள்ள ஒரு மனைவி. யாராவது இந்த 2 பெண்டாட்டிக்காரர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும். அதுலயும் முக்கியமா அந்த 2 பெண்டாட்டிகளுக்கு, 2 மனைவிமார்களுக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாம இருந்ததுன்னா அதுதான் அந்த குதர்க்கம் பிடித்தவர்களுடைய வாழ்க்கை. பாவம், தனித்தீவாகவே தன்னை நினைந்து நினைந்து பார்த்து அதே மாதிரி கோணத்தில் யோசித்து 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 ஆழமான உலகத்தில் இருக்க எல்லாவற்றை பற்றியும் ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக்கிடுவார்கள். பேங்க் அக்கவுண்ட் நம்பரை மனைவிக்கு கூட அவர்களால் சொல்ல முடியாது. தன்னை சுற்றி இருக்கிற யாரோடையும் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. தீவாகவே யோசித்தல், இதுதான் குதர்க்கம்னு சொல்றேன். தன்னுடைய மந்தத்தன்மையை அழிக்கக்கூடிய, துக்கத்தை அழிக்கக்கூடிய மனத்தை வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பது. கொஞ்சம் அந்த மனசை ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கையை புது உணர்வோடு, ஆழ்ந்த அன்போடு, அதாவது தன்னை அழிக்க வருகின்ற பொருட்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் அன்போடு பார்த்தல். நாம என்ன பண்றோம்? அப்படியே ஆப்போசிட். நம்மளை வாழ வைக்கிற பொருட்களை தவிர வேற எல்லாத்தையும் விரோதத்தோட பார்க்கறது. நேரடியா இந்த வினாடி லைஃபுக்கு உபயோகம் ஆகிற அந்த சிலதை தவிர மீதி எல்லா நபர்களையும், எல்லா பொருட்களையும் விரோதிகள் மாதிரியே பார்க்கறது. நண்பர்களை தவிர எல்லாரையுமே விரோதியா பார்க்கறது. அப்படி இல்லை, விரோதிகளை தவிர எல்லாரையும் நண்பர்களா பாருங்க. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. விரோதிகளான சிலரை தவிர எல்லாரையும் நண்பர்களா பார்த்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த நட்பு தன்மையிலேயே உலகத்தை பார்ப்பதுங்கிற ஒரு குணம் உங்களுடைய தசை அமைப்புக்குள்ள, மசில் மெமரிஸுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். உங்க பயோ மெமரிக்குள்ள அது பதிய ஆரம்பிச்சிடும். அந்த நட்பு தன்மையோடு எல்லாத்தையும் பார்ப்பது, எல்லாவற்றோடும் உறவு கொண்டாடுவதுங்கிற பயோ மெமரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா விரோதியை கூட ஆழ்ந்த நட்போடு பார்க்க துவங்கி விடுவீர்கள். அப்ப மட்டும்தான் உண்மையிலேயே எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா, எல்லோரையும் நேசியுங்கள்ன்றதெல்லாம் சும்மா வெறும் போலித்தனம். முதல்ல மந்தத்தன்மையை அளிக்கக்கூடிய மனதின் குறுக்கீடு இல்லாமல் எல்லாவற்றையும் நேரடியாக பார்க்க துவங்குங்கள். பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை உங்களுடைய சீட்டை பிடிக்க வந்திருக்கிற விரோதியா நினைக்காம, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னை காப்பாற்ற வந்திருக்கிற நண்பர்னு நினைங்க. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ என்னை பார்த்துப்பார் அவர். இப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா தூக்கி விடுவார். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? யாருக்கு தெரியும், இப்போ நான் எந்திரிச்சு பாத்ரூம் போனால் இந்த சீட்டை பிடிச்சாலும் பிடிச்சிப்பாரு. அசஞ்சா சீட்டை பிடிச்சிக்கிற மனிதர்னு நினைக்காம விழுந்தா தூக்கி விடுற மனிதர்னு நினைக்க முடியும். நம்முடைய பாசிபிலிட்டி, குதர்க்கத்திற்கும் விதர்க்கத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசம், சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு சூழலையும் மந்த மனத்தின் குறுக்கீடு இல்லாமல் நேரடியாக பார்க்க துவங்குவது, நேரடியாக உறவு கொள்ள துவங்குவது, இதுதான் விதர்க்கம்னு சொல்றேன். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. இந்த விதர்க்கம் உங்களுக்குள் மலர்ந்தால் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்திலே மாறாத அந்த சக்தியின் மீது ஆழ்ந்த பக்தி ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க.
விதர்க்கம் ஏற்படாமல் பக்தி ஏற்படாது. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீதும் சூழல் மீதும் அன்பு ஏற்படாமல், விதர்க்கம் ஏற்படாமல், எங்கோ இருக்கின்ற நேரடியாக கண்களால் காண முடியாத அந்த சக்தியின் மீது, மாறாத அந்த பிரபஞ்ச சக்தியின் மீது விதர்க்கமோ பக்தியோ ஏற்பட முடியாது. நம்மளை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீது விதர்க்கமோ பக்தியும் வந்ததுன்னா அது இயற்கையிலேயே குரு பக்தியாக, கடவுள் பக்தியாக தானாகவே மலரத் துவங்கும். இங்க பக்தி வராம ஏதாவது ஒரு கல் முன்னாடி போய் நின்று, இல்லை ஒரு குரு முன்னாடி போய் நின்று பக்தி வந்துடும் நினைக்காதீங்க. அப்போவும் என்னதான் தோணும்? சரி, அப்படிதான் தோணும். சுற்றி இருக்கவர்கள் மேல விதர்க்கம் உருவாகி பக்தி இருந்ததுன்னா கல் முன்னாடி நின்னா அது கல்லாக தெரியாது, கடவுளாக தெரியும். உண்மையிலேயே கடவுளை உணர்வீர்கள். அப்ப மட்டும்தான் குருவின் மூலமாக கடவுளை உணர்வீர்கள். அதாவது பிரபஞ்ச பேரியக்க சக்தி மனித உருக்கொண்டு அவதார புருஷனாக நம் முன்னால வர முடியுங்கிற உணர்வே அப்பதான் வரும். பல பேர் கேட்கறது உண்டு, எப்படி சாமி கடவுளை எங்களால் ஏற்றுக்க முடியுது? கடவுள் சக்தி போய் எப்படி ஒரு 6 அடி உடம்பு வடிவத்தில் வர முடியும்? உங்களோட பேசி ஆகணும்னா 6 அடி உடம்புல தான் வந்தாகணும். 100 அடி உடம்புல வந்தா பேச முடியாது. 100 அடி உடம்பா மலையா வந்தாலும் பேசினால் சில பேருக்கு புரியாது, பேசவும் மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? 100 அடி மலையாக மட்டுமில்லாமல் 6 அடி சிலையாகவும் வர வேண்டி இருக்கு. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विषं गिरिशन्तः। மக்களோடு உறவாடி அவர்களை உற்சாகப்படுத்தி ஜீவன் முக்த தன்மைக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் இறை சக்தி குருவாக அவதார புருஷனாக உடலில் அவதரித்தே தீர வேண்டும். பிரபஞ்ச சக்திக்கு 5 வேலை உண்டு: உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் மறைத்தல், ஞானம் அளித்தல். உருவாக்குறதுக்கும் காப்பாற்றுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் மாயையில போடுறதுக்கும் உங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை. உருவாக்கியாச்சு, அது பாட்டு நடக்குது. காப்பாற்றியாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. அழிக்கணும்னா அழிச்சாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. மாயையில போடணும்னா போட்டாச்சு, அது பாட்டுக்கு நடக்குது. அதுல உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கறதே இல்லை. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, அப்பா டிக் பண்ணுப்பா, எந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிற, என்ன மாதிரி அப்பா அம்மா வேணும்னு நினைக்கிற, எந்த கலர் உடம்பு வேணும், எந்த இடம் வேணும், அப்ளிகேஷன்லாம் கொடுத்து வாங்குறதில்ல. உருவாக்கி அனுப்பியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த முதல் 4 வேலைகளுக்கு, உருவாக்குதல், காப்பாற்றுதல், அழித்தல், மாயையில் இடுதல், இந்த 4 வேலைகளுக்கு உங்களுடைய கோஆபரேஷன், உங்களுடைய ஒத்துழைப்போ உங்களுடைய கோஆபரேஷனோ தேவையில்லை. உங்களுடைய ஒப்பீனியன் தேவையில்லை. ஆனால் ஞானம் அடைந்தாக வேண்டும் என்றால் நீங்களே உற்சாகப்படுத்தப்பட்டாக வேண்டும். உங்களுடைய முயற்சி அதற்கு தேவை. நீங்கள் ஞானமடைந்தாக வேண்டிய தேவையை உணரணும், ஃபீல் பண்ணணும். நீங்களே ஆமா நான் ஞானமடையணும், ஜீவன் முக்தனா மாறணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். நீங்க உங்களுடைய முயற்சியை போட்டாகணும். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? உங்களை இன்ஸ்பயர் பண்ணியாக வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் இந்த 5வது செயலாகிய ஞானம் அருளல் என்கின்ற செயலுக்கு மனித வடிவம் தாங்கி குருவாக இறைசக்தியே வந்தாக வேண்டி இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்ற மனித வடிவம் தாங்கிய மக்களோடு விதர்க்கம் ஏற்பட்டால் மட்டும்தான் இறைசக்தி குருவாக இறங்கி வரும் பொழுது அவர் கூடயும் இந்த விதர்க்கம் ஏற்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் குதர்க்கத்தோடையே இருந்து நானே யோசிச்சுட்டு இருந்து குரு வந்த உடனே அவர் மேல மட்டும் விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க. வராது.
அதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை பார்த்த உடனே விதர்க்கம் வந்துடும் நினைக்காதீங்க, வராது. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சிவவாக்கியர் சொல்றாரு. சுட்ட சட்டி சட்டுவங்க அரிச்சுவை அறியுமோ. நட்டகல் பேசாது. நட்டகல் எப்ப பேசும்னா நாதன் உள்ளிருக்கிறான், ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா நட்டகல் பேசும். நட்டகல் 2 நேரத்துல தான் பேசும். ஒண்ணு எப்பன்னா நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறான் நீங்க உணர்ந்தீங்கன்னா நட்டகல் உங்களோட பேசும். நாதன் உள்ளிருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் அந்த கல் பேசும். நாதன் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளும் இருக்கிறான் உணர்ந்தா உங்களோட நட்டகல் பேசும். நாதன் உள்ளே இருக்கிறான் உணர்ந்த நாதன் நட்டால் நட்டகல் பேசும். 2 நேரத்துல மட்டும்தான் நட்டகல் பேசும். ஆழமான விதர்க்கம். விதர்க்கத்தோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் இருக்கை கூட இனிமையா உங்களை ஃபீல் பண்ணும். ஒரு இனிமையான நபரை தாங்குவதை உணரும். அந்த சேரோட கூட உங்களால ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். விதர்க்கம் இல்லாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா புணத்தை தாங்கிட்டு இருக்கிறது தான். நீங்க உட்கார்ந்துருக்கிற இருக்கை அல்ல, அது பேர் பாடை. விதர்க்கத்தோடு அமர்ந்திருந்தோம்னா நாம் உட்கார்ந்துருக்கிற இருக்கை கூட இனிமையாக நம்மை உணரும். நாமும் அதை இனிமையாக உணர்வோம். விதர்க்கம் இல்லாம இறுக்கமாக அமர்ந்திருப்போமானால் நாம் இருக்கின்ற இருக்கைக்கு பெயர் இருக்கை அல்ல, பாடை. ஏன்னா அசையும்பிடம் அமர்ந்திருக்கும் பாடை, அவ்வளவுதான். ஜீவன் முக்தியின் இந்த முக்கியமான பரிமாணங்கள், ஜீவன் முக்தியினுடைய பரிமாணங்கள் பல பரிமாணங்கள். ஞானம், ஆனந்தம், இனிமைத்தன்மை, மிக தெளிந்த வாழ்க்கை முறை, பல பரிமாணங்கள் இருக்கு. இந்த முக்கியமான 4 பரிமாணங்களை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த துவங்குவீர்களானால் இந்த எல்லா பரிமாணங்களும் தானாகவே வெடித்து பொங்கும். ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்கள் உடல் மூலமாக, உங்கள் உணர்வின் மூலமாக, உங்கள் எண்ணங்களின் மூலமாக, உங்கள் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்துதல். நீங்கள் வாழ்வது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கும் எல்லோரையும் வாழ வைப்பது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இந்த முக்கியமான 4 பரிமாணங்கள், ஜீவன் முக்தியோட பரிமாணங்களை ஏற்கனவே பலதரம் சாமி சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல என்ன புதுசு நீங்க நினைக்கலாம். இந்த 4 பரிமாணங்களையும் நீங்களே வாழ்வது லிவிங் என்லைட்டன்மெண்ட், ஜீவன் முக்தி. இத உலகமே வாழ வைப்பதற்கான செயல்களில் இயங்குவது ரேடியேட்டிங் என்லைட்டன்மெண்ட். உங்களுடைய நினைவு பதிவுகள் மூலமாக, பயோ மெமரிஸ் மூலமாக, மசில் மெமரிஸ் மூலமா இந்த சத்தியங்களை மீண்டும் 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 வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி நீங்க சொல்லும் பொழுது எல்லாமே புரிகிற மாதிரி இருக்கு, நானும் இதையெல்லாம் வாழணுன்ற ஒரு தெளிவான முடிவோட வீட்டுக்கு போறேன், ஒரு மாசம் கழிச்சு எல்லாமே மறந்துருதே ஏன் சாமி? நல்ல ஆழமா புரிஞ்சுக்குங்க. இதை ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையா எடுத்துக்கோங்க. இன்றிலிருந்து உங்களை சுத்தி வாழற ஒரு 10 பேரையாவது நீங்க இந்த ஜீவன் முக்த தன்மையோடு வாழுகிறீர்கள் அப்படிங்கிற தெளிவுக்கு அவங்க வரணும். நீங்க வர்றது மட்டும் பத்தாது. உங்களை நெருக்கமா சுத்தி வாழற முதல் 10 பேர் உங்களுடைய நேரடியான குடும்பத்தவர்கள், உங்களுக்கு நேரடியா வேலை செய்கின்ற வேலையாளர்கள், இல்லை நீங்க யாருக்கு வேலை செய்கிறீர்களோ அந்த உங்களுடைய பாஸ், தலைவர். இந்த உங்களை சுத்தி இருக்கிற வார்ம் சர்க்கிள்னு சொல்லுவோம். முதல் 10 பேர், அந்த முதல் 10 பேருக்கு நீங்கள் ஜீவன் முக்தர்களாக வாழுகின்றீர்கள் அப்படிங்கிற தெளிவு வருகிற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சொல்லும் நினைவும் இருக்கட்டும். நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மசில்ஸ் மூலமா இந்த ஜீவன் முக்தியை வெளிப்படுத்துவது, உங்களுடைய பயோ மெமரி மூலமா வெளிப்படுத்துவது, மீண்டும் 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 இந்த சத்தியங்களை நினைந்து கொண்டே இருங்கள். மீண்டும் 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 இந்த சத்தியங்களை பேசிக்கொண்டே இருங்கள். உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்ல 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 இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் ஆழமாக நிறையும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது ஒரு 4-5 விஷயத்தை பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே போவீங்க. முக்கியமாக இந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்பொழுது கணவன்ட்டையோ மனைவிட்டையோ சண்டை போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் ரெடி பண்ணிக்கிட்டே போவீங்க. இல்லை
உங்கள் ஒர்க்கரோட பேசுறது போன பாயிண்ட் ரெடி பண்ணிகிட்டே போவீங்க. அங்கே போய் பேச ஆரம்பிச்சு திடீர்னு மறந்து போயிடும். மறந்து போயிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருக்கும்போது நினைவெல்லாம் வரும். ஆஹா, நேற்று சொல்லாமல் விட்டுட்டோமே. உடனே வேக வேகமாக என்ன பண்ணுறது, இறங்கி வந்து சண்டையை திரும்ப ஆரம்பிக்கிறது. நேற்று மறந்து போன அந்த கருத்துக்கள், இந்த மனத்தடைன்னு சொல்லுவோம். ஓடுகின்ற எண்ணங்களின் போக்கு இயல்பாக இல்லாமல் அணை கட்டுவது போல ஏற்படுகின்ற எண்ண ஓட்டம் மனத்தடைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஜீவன் முக்த சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஓடும் பொழுது இது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாமல் மனத்தடைகள் இருக்கும். இந்த மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு வழி என்னன்னா, இதை மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். ஊருக்குத்தான் உபதேசம், தான் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு மக்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணிட்டு இருந்தா வேற வழியே இல்லாமல் அவன் கடைபிடித்தே தீர வேண்டும். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் கேட்பாங்க, சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, கேட்பார்கள். சுற்றி இருக்கிறவங்களை புத்திசாலியா மாத்திரவன் மட்டும்தான் நிஜமான தலைவனாக வாழ முடியும். சுற்றி இருக்கிறவங்க புத்திசாலி ஆனா தனக்கு ஆபத்துன்னு நினைச்சாலே அப்படி அவங்க யாரு, தலைவர் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களை புத்திசாலிகளா மாத்திக்கிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க புத்திசாலிகளா மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க அவர்களுக்கு தொடர்ந்து தலைவனா இருக்கணும்னா நீங்க புத்திசாலியா மாறியே தீரணும். உங்களை சுத்தி இருக்கவங்களை ஜீவன் முக்தர்களா மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அங்க நிம்மதியா வாழ்ந்தாகணும்னா நீங்க ஜீவன் முக்தனா மாறியே தீரணும். ஜீவன் முக்தியை இப்ப 2 கோணத்திலிருந்து பார்த்தாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம எப்பவுமே மற்றவர்கள் மூலமாகத்தான் நம்மை மதிப்பிடுகிறோம். இந்த ஜீவன் முக்த கருத்துக்களை சத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அதை உங்க வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருந்து உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் ஆஹா உண்மையிலேயே இவர் மாறிட்டார்ப்பா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனேயே உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்கள் ஆழமாக நிரந்தரமாக பதிந்து விடுகின்றது. பயோ மெமரியா பதிஞ்சிருது. ஆழமா பயோ மெமரியா பதிஞ்சிருது. உங்களை சுற்றி வெளிப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு வினாடியும் ஜீவன் முக்த தன்மையை ஆழ்ந்து வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய ஒரு நடவடிக்கையிலும், ஒரு செயலிலும், ஒவ்வொரு மூச்சிலும் இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது உங்களுடைய பயோ மெமரிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். இந்த தேவ அசுர போராட்டம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கின்ற உங்களை பந்தப்படுத்துகின்ற நினைவுகளுக்கு தான் பயோ மெமரி தான் அசுரர்கள். இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள், நீங்கள் உடலிலே பாய்ச்சுகின்ற ஜீவன் முக்த சத்தியங்கள் தான் தேவர்கள். அங்க வருகின்ற இறைவனுடைய உதவி, ஈசனுடைய உதவிதான் குருவினுடைய சாநித்தியம். குருவின் சாநித்தியம் வரும் பொழுது தேவர்கள் தானாகவே ஜெயிக்கிறார்கள், அசுரர்கள் அழிகின்றார்கள், அசுரத்தன்மை அழிகின்றது. நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. இந்த வினாடியிலிருந்து நீங்கள் ஜீவன் முக்தர்கள் என்று மிக தெளிவாக உணருங்கள். இந்த வினாடியிலிருந்து உங்களுக்குள் அந்த ஜீவன் முக்த தன்மையை வெளிப்படுத்த துவங்குங்கள். என்ன சாமி சொல்றீங்க, எனக்கு எவ்வளோ காமம், கோபம், குரோதம், மோகம், துக்கம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு, நான் போய் எப்படி ஜீவன் முக்தனா இருக்க முடியும்? ஈசன் சுடலை பொடிபூசி சுடலையாடும் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் அவனுடைய ஸ்மசானத்திலே செய்கின்ற ஆனந்த தாண்டவம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு சத்தியம் புரியும். அவர் ஒன்றும் இல்லை இந்த கபாலத்தெல்லாம் பெருக்கி வாரி போட்டு இந்த எலும்புங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த தரையெல்லாம் சரி பண்ணி இங்கே ஒரு அழகான மொசைக் ஃப்ளோர் போட்டு அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பேன் அப்படின்றாரா? அந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணி ஆடினா அது ரம்பை மேனகை ஊர்வசி. அவர் அப்படிலாம் பிளான் பண்ணுறதில்ல. ஒரு பக்கம் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் நாயும் நரியும் ஊளையிட, கபாலங்களும் எலும்புகளும் இறைந்து கிடக்க, இருந்த இடத்திலேயே இருக்கின்றபடியே ஆனந்தத்தோடு ஆனந்த தாண்டவம் விடுகின்றார். அதே மாதிரி தான் உங்கள் உணர்வுக்குள்ளே இருக்கிறதும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காமம், கோபம், குரோதம், பயம், துக்கம் எல்லாமே சிலதெல்லாம் பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்கிற பிணம், சிலதெல்லாம் எரிஞ்சு முடித்த பிணம், சிலதெல்லாம் இன்னும் எரிக்கவே ஆரம்பிக்காமல் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிற பிணம். ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள், அதுதான் ஜீவன் முக்தி. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு
இடத்த க்ளீன் பண்ணி பெருக்கி மொழுகி சுத்தம் பண்ணி மொசைத்தர போட்டு அதுக்கப்புறம் தான் ஆட ஆரம்பிச்சுன்னா நடக்காது. காமம், குரோதம், கோபம், பயம், துக்கம் இதெல்லாம் போன அப்புறம் தான் நான் ஜீவன் முக்தனா மாறுவேன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சுடுகாட்டை க்ளீன் பண்ணி மொசைத்தர போட்டு உங்களை ஆட கூப்பிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது இந்த தேவதைகள் ஆடுறது, ரம்பை மேனகை ஊர்வசிகள் ஆடுறது. அந்த ஆட்டமெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் தீரணும். ரம்பை மேனகை ஊர்வசியோட ஆட்டமெல்லாம் நிரந்தரமான ஆட்டம் அல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் நின்று போய்த்தான் ஆகணும். அதாவது எனக்குள்ள இருக்கிற இந்த துக்கமெல்லாம் இந்த குணமெல்லாம் அழிஞ்ச அப்புறமா நான் ஜீவன் முக்தன்னு முடிவு பண்ணுவேன், ஜீவன் முக்தியை வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஒருவேளை என்னைக்காவது உங்களுக்கு ஒரு மாதிரியா ஆமாமா எல்லா குணமும் போயிருச்சுன்னு தோணினாலும் அது எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? 1/2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு சக்தி தரிசனம் வாங்கி, ஒரு சக்தி பாதம் வாங்கி, ஒரு தீட்சை வாங்கி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன ஆகும்? ஆஹா என்ன இனிமையா நான் இருக்கிறேன்ப்பா, நான் ஜீவன் முக்தன் தான்ப்பா. ஒரு 1/2 மணி நேரம் அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த தீட்சையோட சக்தி உடம்புக்குள்ள பாயிற வரைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுடைய அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த குதர்க்க மனம் மேலே வந்த உடனே திரும்ப என்ன ஆகிடும்? எல்லாம் பழைய குருடி கதவை திரடி தான்ப்பா, இது இப்போ ஒன்றும் இல்லை போயிருச்சு போல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அப்சர கன்னிகைகள் செய்கின்ற அலுங்கல் நடனம் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே வலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம். உங்களுடைய உடல் அதிலே சிதறி கிடக்கின்ற எரிந்தும் எரியாத பிணங்களான காமம், குரோதம், பயம், துக்கம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்மசானம். அது எல்லாம் இருக்கட்டும். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் இதை தாண்டி கால பைரவனாக, ஆனந்த ஈஸ்வரனாக, ஈசனாக மாறுங்கள். இதை தாண்டி ருத்ரனாக மாறுங்கள். இவைகளெல்லாம் கிடந்தாலும் இதனால் எதனாலும் பாதிக்கப்படாத ஆனந்த தாண்டவத்தை செய்யுங்கள். அதுதான் ஜீவன் முக்தி. பாதி குறைஞ்சி பாதி குறையாத சில வேதனைகள், துக்கங்கள் இருக்கும். இது எல்லாம் தான் எரிந்து மெரியாதும் கிடக்கின்ற சிதையும் கபாலங்களும் எலும்புகளும். உங்க உடல் தான் ஸ்மசானம். இது எதனாலும் பாதிக்கப்படாமல் எழுந்து ஆனந்த தாண்டவம் எடுங்கள். நீங்கள் ஜீவன் முக்தர்களாக, ருத்ரனாக, ஈசனாக வாழுவீர்கள். சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. இந்த வினாடி ஜீவன் முக்தன் என்று மிக தெளிவான உறுதிக்கு வாருங்கள். நீங்க ஜீவன் முக்தன் இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டே இருக்கிற அந்த சந்தேகம் பிடித்த மனமும் எரியற ஒரு சிதைதான். அதுவும் என்னதான், அது ஒண்ணுமில்லை, அந்த ஓரமா ஊளையிட்டு இருக்கிற நாய். இந்த உடலே ஸ்மசானம் தான். உண்மை அதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடல் நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா உட்காந்து சாப்பிட்டு இந்த உடம்பை எல்லாம் தேத்தி சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. கண்டதெல்லாம் சாப்பிட்றது. வாழறதுக்கு சாப்பிட்றவங்க சில பேர், சாப்பிட்றதுக்குன்னே வாழறவங்க சில பேர். இந்த உடம்பை என்னென்னவோ பண்ணி நீங்கள் தேத்தும் பொழுது, எப்படியோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணும் பொழுது, ஒரு பக்கமாக இருந்து யமன் சொல்லுவானா, சரி ரெடி பண்ணி என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தானே,
ஒரு பக்கமா இருந்து நாய் சொல்லுமா, உனக்கு இல்லை, நான் சாப்பிட போறேன், உயிர் மட்டும் தான் நீ தூக்கிட்டு போற. சுடுகாட்டில் இருக்க நரி சொல்லுமா, கிடையாது கிடையாது, பங்கு எனக்கு பாதி பங்கு இருக்கு. நெருப்பு சொல்லுமா, இல்லடா இவன் சைவன், இவனை நெருப்புல போட போறாங்க, எனக்கு தாண்டா உடம்பு, உனக்கு வராதுறான்னு. மண் சொல்லுமா, கிடையாதப்பா இவன் வைஷ்ணவன், புதைக்க போறாங்க, அதனால நான் தான் சாப்பிட போறேன், உனக்கு கிடையாது அப்படின்னு. நாய் நமது என்னும், நரி நமது என்னும், நமன் நமது என்பான், எரிகூட்டு அக்கினி நமது என்னும், இந்த மண் நமது என்னும். இதெல்லாம் இந்த உடம்பு என்னது என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த புழுவும் இதை புழுவெல்லாம் என்ன பண்ணுமா, இதெல்லாம் செத்த அப்புறம் தான் உனக்கு வருமோ வராதோ, ஆனால் வாழும்போதே நான் தாண்டா சாப்பிட்ருக்கேன், இது ஏன் உடம்புடா. வயிற்றில் இருக்கின்ற புழுவும் தலையில் இருக்கின்ற ஈரும் வேணும், நான் இப்போவே நான் தான் சாப்பிட்டுருக்கேன், இது என்னதப்பா. ஒரு பக்கம் நாய் நமது எனும், இன்னொரு பக்கம் நரி நமது என்னும், இன்னொரு பக்கம் நமன் யமன் நமது என்பான், இன்னொரு பக்கம் இந்த பேய் பிசாசு பூதங்கள் இதெல்லாம் இல்லை, எனக்கும் ஒரு பாகம் உண்டு, பிரேதங்கள் நமது என்றும், பிசாசுகள் நமது என்னும், மண் நமது என்றும், அக்கினி நமது என்றும், இதுக்கெல்லாம் தாண்டி பருந்துகளும் கழுகுகளும் அதெல்லாம் இல்லை, எலும்பு கடைசியில் எனக்கு தான் வரப்போகுது நமது என்றும். இந்த மாதிரி பல பேர் இந்த உடம்பு என்னது என்னது என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் நீங்களும் இல்லை இந்த உடம்பு என்னதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இது பல பேர் கிளைம் பண்ற உடம்பு, அதுல நடுவில் நீங்களும் என்ன பண்றீங்க, என்னதுன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுவும் ஒரு ஸ்மசானம் தான், இதுவுமே ஒரு ஸ்மசானம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இருக்கிற துக்கத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அழகா மார்பிள் தரையா போட்டப்புறம் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த தேவகன்னியர்கள் டான்ஸ் ஆட வெயிட் பண்ற மாதிரி தான். தேவகன்னியர்கள் ஒருவேளை ஆடவே ஆரம்பிச்சா கூட ரொம்ப நேரம் ஆட மாட்டார்கள், நிரந்தரமான ஆட்டம் கிடையாது. ஆனா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்னன்னா ருத்ரனின் ஈசனின் ஆனந்த தாண்டவம். அது எப்ப ஆரம்பிக்கணும்னா இப்பவே ஆரம்பிச்சாகணும். இந்த வினாடி இந்த உடல் ஸ்மசானம், எரிந்தும் எரியாமலும் கிடக்கின்ற சிதைகள் தான் என்னுடைய குணங்கள், ஓரத்தில் ஊளையிடும் நாய் தான் என்னுடைய சந்தேக மனம். இந்த சாமி சொல்ற வரைக்கும் உனக்கு இப்படித்தான் மனசு வரும், வீட்டுக்கு வா அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓரமா நின்று சொல்லிட்டு இருக்கிற உங்களுடைய மனம் தான் நரி. நீ ஜீவன் முக்தன் ஆயிடுவியா? இவருக்கு வேற வேலை இல்லை சொல்றாரு, நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க பாரு. இதுதான் ஓரமா இருக்கிற நரி. இவைகள் எல்லாம் இருந்தாலும் எதனாலும் பாதிக்கப்படாத ருத்ரனாக மகேசனாக மாறுங்கள். இவைகளின் நடுவில் குரு அளித்த இந்த வாக்கியமாகிய திரிசூலத்தை தாங்கி, குருவாக்கியம், குரு கொடுக்கின்ற இந்த தீட்சை, இதுதான் திரிசூலம். இந்த திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். இது என்றுமே முடியாத ஆனந்த தாண்டவமாக இருக்கும். இருக்கிறது எதனாலும் பாதிக்கப்படாமல் துவங்குகின்ற ஆனந்த தாண்டவம் தான் நிரந்தரமாக நித்யானந்த தாண்டவமாக இருக்கும். அந்த தாண்டவத்தை உங்களுக்குள்ள துவங்கினீங்கன்னா தாண்டவத்தின் ஆனந்தம் எரிகின்றது தானா எரிஞ்சு முடியும், இருக்கிறது தானா இறந்து முடியும், போக வேண்டியது தானா போய் முடியும். ஜீவன் முக்தி உங்களுக்குள் முழுமையாக மலர்ந்து வாழ்க்கையாகவே மாறிவிடும். இந்த ஜீவன் முக்தியை வாழ்க்கையாக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எடுத்து சென்று சேருங்கள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. மற்றவர்களுக்கு இதை நீங்க வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் சொல்லிக்கிட்டே இருங்க. வார்த்தையாலையும் வாழ்க்கையாலையும் இதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுடைய வார்த்தைக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் நிலைநிறுத்தப்பட்டு விடும். வாழ்க்கையாலையும் வார்த்தையாலையும் மற்றவங்களுக்கு சொல்லாம நீங்க மட்டுமே வச்சிருக்கிறதுனால அது நிலைநிறுத்தப்படும்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். பெரிய பிரச்சனை நமக்கு எல்லாமே நாம நாம நாமன்னு மட்டுமே நினைச்சு இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது அதே மாதிரி நம்மளோடயே வச்சுக்கிறது. பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஏதாவது பார்ட்டிக்கு போகணும்னா மாலையை எடுத்து உள்ள போட்டுப்பார்கள். இங்க வரும்பொழுது மட்டும் நான் சரசரமா காசு மாலை மாதிரி மாலையை போட்டு வந்துடுறது. அவங்களுக்கெல்லாம் மாலை வந்து ஒரு ஆன்மீக சாதனம் இல்லை, ஐடி கார்டு. இங்க மாலை இருந்தால் ஈஸியாக கிட்ட போயிடலாம், பக்கத்தில் போய் நின்றுடலாம். இந்த ஆண்டிலிருந்து இந்த நாளிலிருந்து மாலையை எடுத்து உள்ள போடுற பழக்கத்தை நிறுத்துங்க. யாராவது ஒரு மாதிரி மேலுங்கழும் பார்க்குறாங்க சாமின்னு மக்கள் சொல்றாங்க, பார்க்குறவங்களையும் மாலை போட வைங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை
உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டே இருங்கள். நீங்க இதை வாழ்க்கையா வாழறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலே இயற்கையிலேயே உங்களை மதிப்பார்கள், அவர்களும் இதை வாழத் துவங்குவார்கள். பிரச்சனையே வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க வார்த்தையால மட்டுமே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, வாழ்க்கையா காமிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்துட்டாருப்பா. நீங்க வாழ்க்கையாகவும் காட்டினீர்களானால், இந்த ஜீவன் முக்த தன்மையை வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துவீர்களானால், இயற்கையிலேயே உங்களை சுற்றி இருக்கின்ற உலகம் இதை உள்வாங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நினைவு பயோ மெமரி உடல் முழுவதுமே இந்த இனிமையான சத்தியங்களினால், இந்த ஜீவன் முக்த தன்மையினாலேயே நிறைய பெறும். அதனால இந்த குணம் சரியான பிறகுதான் நான் ஜீவன் முக்தனா மாறுவேன், இந்த துக்கம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தனா ஆவேன், இந்த கவலை அழிந்த பிறகுதான் நான் ஜீவன் முக்தனாவேன், இந்த கோபம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன், இந்த காமம் போன பிறகுதான் நான் ஜீவன் முக்தன் அப்படின்னு நினைக்காதீர்கள். இந்த வினாடி ஜீவன் முக்தனாக மாறி ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நடைபெறட்டும். இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்னு விட்டு இந்த உடம்பை மசானமாய்க்கொண்டு குருவின் தீட்சையை சூலமாக தாங்கி உங்கள் ஜீவன் ஆனந்த தாண்டவத்தை துவங்கினால் அந்த வினாடியே உங்களுடைய ஜீவன் சிவனாக மாறுகின்றது. தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேடும் தலைவன் ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்களுக்குள் நிகழட்டும். அந்த ஆனந்த தாண்டவம் இந்த உலகத்தையே ஆனந்தமயமாக மாற்றட்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சத்தியங்களை உள்வாங்கி நீங்க மட்டும் தனியா உங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ளைட் வந்து இறங்கும், அதில் ஏறி ஜீவன் முக்தனா மாறி மேலே போயிடலான்னு நினைக்காதீங்க. இந்த சத்தியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும். தனி தீவா ஜீவன் முக்தனா மாறிலாம் நினைக்காதீங்க. மொத்த பிரபஞ்சமுமே ஜீவன் முக்த நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த வேலையை இப்போ நீங்கள் துவங்கினீங்கன்னா 2012 நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போ இருக்கிற சாதாரண உலகம் அழிந்துவிடும், ஜீவன் முக்த உலகம் உருவாகும். இந்த ஆழ்ந்த ஜீவன் முக்தி சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறட்டும். இந்த சத்தியங்கள் உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். சேவையின் அடிப்படையை தாங்கியே ஜீவன் முக்தி எனும் உலகம் உருவாக முடியும். உலகம் மட்டும் இல்லை, சேவையின் அடிப்படையை தாங்கிதான் உங்களுக்குள் கூட ஜீவன் முக்தி மலர முடியும். இந்த ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் மிகப்பெரிய சேவையை வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இதை உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுங்கள். கால பைரவனின் தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். ஈசனின் ஆனந்த தாண்டவம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு அளிப்பதன் மூலமாக உங்கள் எல்லோருக்கும் உணர்வு பூர்வமாய் ஜீவன் முக்த தீட்சையை அளிக்கின்றோம். இந்த தீட்சை உங்களுக்கு நான் கொடுக்கும் திரிசூலம். இதை தாங்கி ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஆனந்த தாண்டவமாய் மாறட்டும். எந்த பயமும் உணர்வுகளும் கோபமும் குரோதமும் எதெல்லாம் கிடந்தாலும் அவ்வாறே கிடக்க, அதை தாண்டி இதனாலெல்லாம் பாதிக்கப்படாத ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள். உங்கள் ஜீவன் ருத்ரனின் ஆனந்த தாண்டவத்தை நடத்தட்டும். அது சிவதாண்டவமாக மாறும். நிரந்தரமான நித்திய ஆனந்த தாண்டவமாக மாறும். இந்த வினாடியிலிருந்து ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். உலகையே ஜீவன் முக்தர்களாக வாழ வையுங்கள். இந்த சத்தியங்களை உங்கள் பயோ மெமரி மூலமா, உங்களுடைய நினைவு பதிவுகளின் மூலமா இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொண்டே இருங்கள். இது உங்களுக்குள்ளும்
உங்களை சுற்றி இருக்கும் உலகத்திலும் மிகப்பெரிய மிக உயர்ந்த ஆனந்தமயமான மாற்றத்தையும் ஜீவன் முக்த மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும் இந்த ஜீவன் முக்த உலகத்தை உருவாக்குவோம். ஜீவன் முக்த உலகத்திலே வாழ்வோம். நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள நாம் வந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போகலாம். நாம் வரும்பொழுது இருந்ததை விட நல்ல இடமா இந்த உலகத்தை விட்டுட்டு போறதுக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வோம். அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம். ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள். ஜீவன் முக்தர்களாக உலகையே வாழ வையுங்கள். இதைத்தான் இன்றைய தியான சத் சங்கத்தின் ஜீவன் முக்த விஞ்ஞானம் என்கின்ற தியான சத் சங்கத்தின் சாரமாக உங்களுக்கு அளிக்க விரும்புகின்றேன். ஜீவன் முக்த விஞ்ஞானத்தின் சாரமாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஜீவன் முக்தி உலகமெல்லாம் மலரட்டும். உங்களுக்குள் என்ன குறை இருந்தாலும் அது எல்லாமே ஊளையிடும் ஓநாய்களும் நாய்களும் தான் என்பதை உணர்ந்து, எரிந்தும் எரியாதும் கிடக்கும் சிதைக்கூலங்கள் தான் என்பதை உணர்ந்து, உடைந்தும் உடையாதும் கிடக்கும் கபாலங்களும் எலும்புகளும் தான் என்பதை உணர்ந்து, இவைகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் தீட்சை எனும் திரிசூலம் தாங்கி ஆனந்த தாண்டவத்தை ஆரம்பியுங்கள். ருத்ரனின் ஆனந்த தாண்டவம் துவங்கட்டும். இது நித்யானந்த தாண்டவமாக நிலை பெறும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.